This video sponsored by EduQuest. இது ஆன்லைன் கோர்சஸ் ப்ரொவைட் பண்ணுற கம்பெனி. இதில் நிறைய ஆன்லைன் கோர்சஸ் இருக்குது. அட்வான்ஸ் மார்க்கெட்டிங் காம்போ, டிஜிட்டல் மார்க்கெட்டிங் ஸ்டூடெண்ட் காம்போ, அக்கௌண்டிங் அண்ட் ஜிஎஸ்டி காம்போ, அட்வான்ஸ் ஸ்டாக் மார்க்கெட்டிங். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதில் இருக்க கோர்சஸ் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இதோட லிங்க் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். தேவைப்பட்டவங்க யூஸ் பண்ணி பாருங்கள். The struggle to find courses that truly speak your language, it's finally over. Welcome to EduQuest, where learning is made just for you. At EduQuest, we bring you a wide range of online courses, from career building programs to skill boosting masterclasses, all in your regional language. Because we believe language should never be a barrier to success. Our courses are tailor made after understanding what today's learners really need. So why wait? Start learning the smarter, simpler way only with EduQuest. Visit eduquest.courses and explore your next course today. And hey, don't miss out on our exciting offers and promotions. விருதுநகரை விடை பெறுகிறேன். வைரல் ஆகும் கலெக்டர் ஜெயசீலன் எழுதிய நெகிழ்ச்சி கடிதம். சென்னை மாநகராட்சி இணை ஆணையராக பணியிட மாற்றம் செய்யப்பட்டுள்ள விருதுநகர் மாவட்ட ஆட்சியர் ஜெயசீலன் விருதுநகரை விடைபெறுகிறேன் என குறிப்பிட்ட மக்களுக்கு எழுதிய நெகிழ்ச்சி கடிதம் இணையத்தில் வைரலாகி வருகிறது. தமிழ்நாடு முழுவதும் 9 மாவட்ட ஆட்சியர்கள் மற்றும் பல்வேறு துறை செயலாளர் என 55 IAS அதிகாரிகளை தமிழக அரசு அண்மையில் பணியிட மாற்றம் செய்து உத்தரவு பிறப்பித்தது. அதன்படி ஆட்சியர்கள் நேற்று மாவட்டங்களில் மாற வேண்டிய சூழல் ஏற்பட்டுள்ளது. தற்பொழுது பணிபுரியும் மாவட்ட மக்கள் ஆட்சியருக்கு பிரியாவிடை கொடுத்து அனுப்பி வைத்திருக்கின்றனர். இந்த வகையில் விருதுநகர் மாவட்ட ஆட்சியராக கடந்த 2023ஆம் ஆண்டு முதல் பணியேற்று வந்த ஜெயசீலன் IAS தற்பொழுது சென்னை மாநகராட்சி இணை ஆணையராக இடமாற்றம் செய்யப்பட்டுள்ளார். இந்நிலையில் விருதுநகர் மக்களுக்கு விருதுநகரை விடைபெறுகிறேன் என அவர் எழுதிய கடிதம் இணையத்தில் வைரலாகி வருகிறது. ஜெயசீலன் IAS தனது கைப்பட எழுதியுள்ள கடிதத்தில் கலெக்டராக வேண்டும் என்ற கனவு 10ஆம் வகுப்பில் வந்தது. கல்வி மற்றும் கடும் உழைப்பின் வழியாக IAS தேர்ச்சி பெற்று அடுத்ததாக பொறுப்புகளுக்கு பிறகு கடந்த 2.5 ஆண்டுகளாக விருதுநகர் மாவட்ட ஆட்சித்தலைவராக பணியாற்றியதை எண்ணி பெருமை கொள்கிறேன். விருதுநகர் மாவட்டம் தொழிலில் மேலாண்மை வர்த்தகத் துறையில் கடந்த ஒரு நூற்றாண்டில் நிகழ்த்திய வளர்ச்சி இம்மக்களின் உழைப்பின் சிறப்பு விளக்குகிறது. கல்வி, உயர்தொழில்கள் மற்றும் பொருளாதாரத்தில் நம் மாவட்டம் இன்றும் பல மடங்கு உயர்ந்து செழிப்பதற்கு என் மனமார்ந்த வாழ்த்துக்கள். மாவட்டத்தின் அமைச்சர்கள், சக அலுவலர்கள், சர்நிலை பணியாளர்கள், நேர்முக உதவியாளர்கள் என அனைவருக்கும் ஒரு குழுவாக இணைந்து பணியாற்றியதை மகிழ்வோடு நினைவு கூறுகிறேன். விருதுநகர் மாவட்டத்தின் அன்பு மக்களுக்கு என் பணிக்காலத்தில் உறுதுணையாக இருந்த அனைவருக்கும் குடும்பத்தினருக்கும் என் அன்பு நன்றியும் வணக்கமும் மாணவ செல்வங்களுக்கும் மனம் நிறைந்த வாழ்த்துக்கள் என்று தெரிவித்துள்ளார். மாணவர்களுடன் கலந்துரையாடி காஃபி வித் கலெக்டர் என்ற நிகழ்ச்சியை நடத்தினார். 2023இல் கல்விகளுக்கு 2024இல் மாற்றுத்திறனாளிகள் நலனுக்கும் சிறப்பாக பணிபுரிந்ததற்காக தமிழக முதல்வர் ஸ்டாலினிடம் சிறந்த மாவட்ட பரிசு, ஆட்சியருக்கான விருதுகள் பெற்றுள்ளார். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.